இணைந்திருக்கும் நேயர்களே வணக்கம். தமிழோட நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துக்கிறோம். இன்றைக்கு என்ன கதைக்க போகிறோம்? இன்றைக்கு உலக மாணவர் தினமாக இருக்குது. அப்போ உலக மாணவர் தினத்துக்கு போவதற்கு முதல் இன்றைய பத்திரிகைகளிலே 2-3 செய்திகள் ஒரு முக்கியமான செய்தியாக இருந்து, குறிப்பாக இந்த கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கிலே கைது செய்யப்படக்கூடிய செவ்வந்தி அவர்கள் நேபாளத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்படுகிறார். அண்மைய நாட்களில் இந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இந்த வருடத்திலே இந்த கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து இந்த குற்றவாளி கூண்டிலே வைத்து கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட அந்த துப்பாக்கிதாரிக்கு உதவினார் என்ற ரீதியிலே செவ்வந்தி அவர்கள் தேடப்பட்டு வந்தார். அவர் நாட்டை விட்டு தப்பியிருந்தார். இவ்வளவு காலம் அந்த விடயம் நாட்டுக்குள்ளே இருக்கிறார் இல்லை என்ற பல வாத பிரதிவாதங்களுக்கு அப்பால் நேற்றைய தினம் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்படுகிறார். குறிப்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உள்ளர் அவர் தெரிவிக்கும் போது, இது நீண்ட பல மாதங்களாக நாங்கள் திட்டமிடப்பட்ட விடயம், இதுக்கு சர்வதேச போலீசார் நேபாள போலீசாரோட உதவியும் எங்களுக்கு கிட்டியது என்று அதோடு இன்னொரு முக்கியமான விடயம், குறிப்பாக செவ்வந்தியோடு சேர்த்து 5 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 2 யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தம்பதிகளாக இருக்கிறார். அப்போ அவர்களும் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு நாட்டுக்கு அழைத்து வரப்போகிறார்கள். விசாரணைகள் தான் தெரிய வரப்போகிறது. இவர்களுக்கு எப்படியான தொடர்பு ஏற்பட்டது, குறிப்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய இந்த பாதாள கும்பல் அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய இந்த திட்டமிட்ட கொலைகளோடு ஈடுபடக்கூடியவர்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தம்பதியினருக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது, இவர்கள் எப்படி ஒன்றாக நேபாளம் சென்றார்கள் என்ற விடயங்களும் இந்த விசாரணையில் தான் தெரிய வரும். இது ஒரு பக்கம் இருக்கும் போதும், இந்த யாழ்ப்பாணத்திலே நாங்கள் அடிக்கடி தலைப்பு பகுதியில் கூறுவது, இந்த தெற்கிலே மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த பாதாள உலக கும்பல்கள் வன்முறை கும்பலுக்கான கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் போல எங்களுடைய தமிழர் பிரதேசங்களில் மேற்கொள்ள வேண்டும். தமிழர் பிரதேசங்கள் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் திட்டமிடப்பட்டே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அதுக்கான உதாரணங்களாகத்தான் இந்த விடயங்களும் தினம்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு விடயம், பலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருப்பது, இந்த அண்மையிலே இந்த சங்குப்பிட்டி பாலத்திலே கொலை செய்யப்படக்கூடிய பெண்ணுக்கு இந்த பெண்கள் அமைப்புகள் ஏன் இன்னும் போராட்டம் நடத்தவில்லை, அவருக்கான நீதியை அது எப்படியான இதாகவும் இருக்கட்டும், ஆனால் கொலைக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு, ஒரு பெண்ணின் கொலைக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான போராட்டங்களை ஏன் இந்த பெண்கள் அமைப்புகள் மேற்கொள்ளவில்லை, பாரபட்சம் பார்க்கிறார்களா, யாழ்ப்பாணம் வடக்கில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள் என்ற தலைப்பிலே வலம்புரியினுடைய ஆசிரியர்களையும் குறிப்பாக 2015ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்படக்கூடிய மாணவி வித்தியா அவர்களுடைய சம்பவத்தின் போது எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிரதேச மக்கள் அனைவரும் ஒன்றாக, பெண்கள் அமைப்புகள் எல்லாம், சட்டத்திறனிகள் எல்லாம் ஒன்றாக திரண்டு வீதிகளில் இறங்கி போராடியதன் காரணமாக அந்த வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டவர்கள் உடனே விசாரிக்கப்பட்டார்கள். வழக்கு தொடர்பான நடைமுறைகள் எல்லாம் உடனே ஒரு முழுமூச்சாக மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது. அன்றைக்கு அந்த சம்பவம் மக்கள் ஒன்றாக திரண்டு அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து நீதியை நிலைநாட்ட முயற்சித்து இந்த குற்றவாளிகள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியதான் இன்று வரைக்கும் எங்களுடைய பிரதேசங்களிலே பெண்களுக்கான பாதுகாப்பு சுதந்திரமாக இருப்பதற்கான உறுதித்தன்மையை ஏற்படுத்தி இருக்குது. 2009க்கு பிறகு அந்த பாதுகாப்பிலே சலனங்கள் ஏற்படும் பொழுதும் 2015 ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒன்றாக இணைந்து சகோதரி வித்தியாவிற்காக குரல் கொடுத்தது மாத்திரமன்றி குற்றவாளிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியதும் குற்றவாளிகள் பெண்கள் மீது கை வைப்பதற்கு பயப்பட்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. எனவே மீண்டும் இப்படியான சம்பவங்கள் தலைதூக்கும் பொழுதும் மக்கள் சக்தி திரண்டு இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக தங்களுடைய குரல் எப்படி இருக்கும் என்பதை காட்ட வேண்டும். அதுதான் இந்த மண்ணிலே பெண்களுக்கான சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். பெண்கள் அமைப்புகள் இவற்றை முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும். அதே போல சட்டத்தரணிகளும், குறிப்பாக பெண் சட்டத்தரணிகளும் தாமாக முன்வந்து இந்த வழக்குகளை கொண்டு நடாத்த வேண்டும் என்று வலம்புரியின் ஆசிரியர் தலையங்கம் அமைந்தது. அப்போ இதுவும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கிற இந்த 2 செய்திகளுமே நாங்கள் இந்த பத்திரிகைகளிலே பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கு. இதைத்தான் இன்றைய நாள் உலக மாணவர் தினமாக இருக்கும்போது, மாணவர்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் மாணவர்களாக இப்போவும் மாணவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்போ உலக மாணவர் தினத்தில் இப்போதும் பல வருடங்களாக பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவியர்களுடைய காத்தியான் எடுக்கப்போம். சொல்லுங்கள் காத்தியான். பல வருடங்களாக இல்லை. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், நாங்களும் இந்த பல்கலைக்கழகம், குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள் என்றாலே பொதுவில் கருத்து வெளியிடக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மிக நீண்ட காலம் எடுக்க போகிறதே உங்களோட பட்டப்படிப்புகளை நிறைவு செய்வதற்கு. ஒப்பீட்டளவில் மற்ற பல்கலைக்கழகங்களை விட உங்களுக்கு நிறைய காலம் எடுக்க போகிறது அப்படி என்பதுதான் எங்களுக்கு பொதுவாக சமூகத்திலிருந்து வரக்கூடிய அறிவுரையாக இருக்கும். இதையும் தாண்டி இல்லை, நாங்கள் படித்தா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தெல்லாம் படிப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோடு போனவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த எங்களுடைய பீடத்தில் படித்திருப்பவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது என்னென்னா, எங்களுக்கெல்லாம் வேகமாகவே எங்களுடைய இந்த கற்கை நெறி இல்லை முடிந்து விட்டது. அதிலும் குறிப்பாக அதிலும் எங்களுடைய பீடத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் இல்லாட்டி நாங்கள் இன்னும் வேலைக்கு உங்களுடைய கற்கை நெறிகளை முடித்து உங்களை வேலை உலகிற்கு அனுப்பி இருப்போம் அப்படின்னு தெரிவித்திருந்தார்கள். அப்போ எல்லாமே சிஸ்டம் மாறிக்கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் அப்படி என்பது. மாணவர்கள் தினம் அப்படி என்றைக்குள்ள நாங்கள் எங்களுடைய நிலைமைகள் இருந்து பார்க்கக்குள்ள, பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிக்குள்ள எங்களுக்கு எல்லா செலவுகளையுமே வீட்டுக்காரர் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் இந்த டேர்முக்கு டேர்ம் வரக்கூடிய பரீட்சைகள் எல்லாம் பல்கலைக்கழகங்களில் இந்த செமஸ்டராக மாறி அதுக்கு ஒரு ப்ரிப்பேரேஷன் அப்படின்னு போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் மாணவர்கள் தினம், அதிலும் பல்கலைக்கழகம் சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிக்குள்ள பெரும்பாலும் இன்றைக்கு அதிகரித்திருக்கக்கூடிய விலைகளாக இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய நிலைமை என்பது பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை பெரிதும் பாதித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதிலும்
தங்களுடைய மாவட்டங்கள் தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து வேறு மாவட்டங்களுக்கு படிக்கிறதுக்காக செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த பொருளாதார நிலைமையில உணவாக இருந்தாலும் சரி ஏனைய செலவுகள் என்று சரியாக தங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொள்கிறார்கள் அப்படி என்பதை நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்களிலேயே அதிகமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. உணவு விஷயங்களாக இருந்தாலும் சரி, இங்க போய் சாப்பிட்டா ஒரு 100 ரூபாவோ 50 ரூபாவோ கூட வந்துடும் அப்படின்றதுக்காக வேறு இடங்களை தெரிவு செய்யக்கூடிய மாதிரி மாணவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நிலைமைகள் எல்லாமே உண்மையிலேயே அது ஒரு கவலைக்கிடமான நிலைமையாக இருக்கும். பலர் வந்து விமர்சிக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும், உங்களுக்கு என்ன பல்கலைக்கழகத்துல படிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படி என்றதை தாண்டி பல சோகமான பக்கங்கள் அவர்களுக்கும் இருக்கிறது. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தினால் தரக்கூடிய நிதியுதவி அது கூட சமூகத்தில் ஒரு விமர்சனமாக இருக்கும். உங்களுக்கு கவர்மெண்டே காசு தருது அப்படி என்பது உண்மையில் அவர்களுடைய மாதாந்த வாடகை செலுத்துவதற்கு கூட அந்த பணம் எல்லாம் போதுமானதாக இருக்குமா அப்படி என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வியான விஷயமாகத்தான் இருக்கும். குடும்பத்தை பிரிந்து வருகின்ற பொழுது இன்றைக்கு பேருந்து கட்டணம், சிலர் எல்லாம் பேருந்து கட்டணத்தை யோசித்தே வீடுகளுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களும் எங்களுடைய நண்பர் வட்டாரங்களில் இருக்கிறார்கள். போய் வரவே 6000த்திற்கு மேல 5000த்திற்கு மேல வரும் அப்படி என்றைக்குள்ள அதை வச்சுட்டு நான் இங்கே இருக்கலாம் அப்படி என்று சொல்லி இங்கே பார்ட் டைமா வேலை செய்யக்கூடிய மாணவர்கள் பல கடைகளுக்கெல்லாம் போகின்ற பொழுது எங்களுடன் படிக்கக்கூடிய சக மாணவர்கள் அங்கு வேலை செய்கிறார்கள். அதிலும் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள் அப்படி என்றைக்குள்ள ஒரு பணம் அப்படி என்றது இந்த பெருமதி அப்படி என்ன என்பதை எங்களுக்கு இந்த நேரங்களில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்துக்கு வீண் செலவு செய்யக்கூடிய மாணவர்களும் இருப்பார்கள். அது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று தானே. பல பிரச்சனைகள் குறிப்பாக எங்களுடைய நாட்டில் அரச நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். சொல்லுங்கள் ஹரிஹரன், உங்களுடைய அனுபவங்களை பற்றி. லட்சங்கள்ல சம்பளம் வாங்குற நீங்களா பற்றி சொல்லியிருக்க. இப்ப என்னன்னா வந்து குறிப்பாக கார்த்தியாயனி கூறிய விடயங்கள் உண்மையான விடயங்களாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வெளிமாவட்டங்களிலிருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வருபவர்கள், அதே போல யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிமாவட்டங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய பலரும் வறுமைக்குட்பட்ட மாணவர்கள் பலரும் இருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து பலர் வந்து அந்த நிதி உதவி செய்கிறார்கள் அந்த மாணவருடைய கல்வி. ஆனால் இதில் என்ன விடயங்களுக்கு இருந்த மாணவர்கள் வரும் பொழுது நாங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய 2 கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக இருவருமே வந்து அவர்களுடைய அரசியல் நோக்காக இருக்கட்டும் அல்லது அவர்கள் வாக்குகளை கவர்ந்து கொள்வதற்காக இருக்கட்டும் இந்த மாணவர்களுக்கான உதவி திட்டங்களை அதிக அளவிலே கொடுத்து கொண்டிருப்பாங்க. அது ஒரு வட்டாரம் சார்ந்த அந்த வேட்பாளராக இருக்கட்டும், அந்த அவர்களுடைய பிரதேசம் சார்ந்த அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்களாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு செய்கிற உதவியை விட இந்த மாணவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி அந்த மாணவர்கள் மூலம் குடும்பத்தினுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது மாணவர்கள் மூலம் இளைய சமுதாயத்துடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கிலே அவர்கள் செய்கிறார்கள். குறிப்பாக மாணவர்களுடைய கல்வி தேவைக்கான எல்லா உதவிகளையும் செய்து வறுமை கோடுக்கு உட்படும் மாணவர்களுக்கான உதவிகளை செய்வது அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அவர்களே உயர்கல்விக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, வெளிநாட்டு போட்டிகளுக்கு போகும்போது அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் செய்து கொடுப்பது, இந்த ஸ்பான்சர்ஷிப் வழங்குறதெல்லாம் வந்து அது அவர்களுடைய கட்சி சார்ந்த விடயம் அரசியல் நோக்கு அது ஒரு சுயநல நோக்காக இருந்தால் அவர்கள் செய்கிறார்கள். அவர்களால் யாரோ ஒருவர் பயனடைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த எங்களுடைய கட்சிகள் தமிழர்களுக்கான கட்சிகள் தமிழ் அரசியல் பேசக்கூடியவர்கள் எங்களுடைய இளையோரை திரும்பி பார்ப்பது என்பதை தாண்டி இளையோர் வளர்ந்து வருவதற்கான எந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவது இல்லை என்பதுதான் எங்களுடைய கவலையாக இருக்கு. இல்ல ஹரிஹரன், இப்ப நாங்கள் வந்து வேறு நாடுகள்ல எல்லாம் என்னன்னா மாணவர்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கட்சிகள் வழங்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா எங்களுடைய நாட்டுல ஒரு சில கட்சிகளே தங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்குள்ள அப்படிப்பட்ட கட்சிகளிடமிருந்து நாங்கள் மாணவர்களுக்குரிய ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்க்கிறதுன்றது ஒரு முட்டாள்தனமான விஷயமாகத்தான் இருக்கும். அரசியலை பற்றி கேட்க அலங்கோலங்களை பற்றி கதைக்கிறது இல்லை நாங்கள். அப்ப இவங்கள் அது ஒரு பக்கம், இங்க நாங்கள் ஒரு பக்கம் இருந்தால் சில பேர் அரசியலுக்கு நாங்கள் அரசியல்வாதிகள்கிட்ட ஏதாவது இந்த எங்களை வழி நடத்துங்க கேட்டால் சில அரசியல்வாதிகள் வழி நடத்திடுறாங்களா, அப்போ எங்களுக்கு ஏதாவது வழியை காட்டுங்கப்பான்னு. அப்போ அது வேறு விஷயம். அப்படி இருக்கும்போதும் இந்த மாணவர்களுக்காக எங்களுடைய அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் உறுப்பினர்கள் அவங்களோட சொந்த காசு தர தேவையில்லை அல்லது நீங்கள் அதை அடிபட்டு எடுத்து தேவையில்லை. உங்கள்கிட்ட பல புலம்பெயர்கள் உறவுகள் தொடர்புகளுக்கு நிறைய டயஸ்போராவோட தொடர்புகள் இருக்கிறீர்கள். எங்கோ ஒரு வழியை எங்கேயாவது ஒரு மாணவர்களுக்கு காட்டுங்கள் என்பதை நாங்களும் தேடி பார்க்கிறோம். ஏதாவது ஒரு மாணவர்களுடைய திறமைக்கு ஏதாவது ஒரு எங்களுடைய அரசியல் பேசக்கூடியவர்கள் இளைஞர்கள் எதிர்காலம் இளைஞர்களை அரசியல் கேடியங்களாக வாக்கு கேடியங்களாக போராட்ட களங்களை கொண்டு குவிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இளைஞர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஏதாவது ஒன்று செய்கிறார்களா? ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பதாக இருக்கட்டும் அல்லது முதலீட்டாளர்கள் உருவாக்கி இங்கே வேலை வாய்ப்பு கொடுப்பதாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று செய்கிறார்கள் என்றால் தேடி பார்த்து நாங்களே கலைச்சிப்போம். அப்போ இது இந்த அரசியல் யாருக்கான அரசியல், எதற்கான அரசியல், தனியே உரிமைக்கான அரசியல் மாத்திரம்தான் தமிழர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வி நீண்ட காலமாக எங்களுக்கு இருக்குது. மாணவர்கள் மத்தியிலே பலதரப்பட்ட பிரச்சனை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களே தனிய போராட்டங்களுக்கு முள்ளிவாக்கல் நினைவேந்தலுக்கும் கார்த்திகை 27 நினைவேந்தலுக்கும் ஏனைய உணர்வு எழுச்சி போராட்டங்களுக்கு மாத்திரம்தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களை இவர்கள் இந்த அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சாதனை புரிந்திருக்கக்கூடிய எத்தனை மாணவர்களை விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், இணைப்பாடுகளான செயற்பாடுகளாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும்,
இந்த ஆய்வுத்துறைகளாக இருக்கட்டும் இவரெல்லாம் சாதனை படைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் என்ன தெரிவித்தார் ஒரு ஆளாச்சும் பாராட்டாவது தெரிவித்தார்களா என்று கேட்கும்போது அது கூட இல்லாமல் தான் இருக்கு. ஒரு கட்சி சார்ந்து எங்களுடைய மண்ணை சார்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சார்ந்து பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த சாதனையை படைத்திருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கும் நாங்கள் தமிழ் மக்களாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இல்லை. ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்த போகிறோம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களை வச்சு போராட்டம் நடத்த போகிறோம், அதை பெருமையாக போட்டு கட்சி சார்ந்து கட்சிக்கு தங்களுடைய கட்சி என்று கூறக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். அப்போ அரசியல்வாதிகள்லாம் செய்யணும் இல்லை, ஆனால் அரசியல்வாதிகளும் செய்யலாம், இவர்கள் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கவலையாக இருக்குது. அப்போ தனியே உரிமை போராட்டத்தில் மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக இந்த மலையக மாணவர்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் வந்து போவதற்கு காதியானி கூறிய போல ஒரு 5000 ரூபாய் கிட்ட செலவாகும். அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகள்லாம் இங்கே ஏதோ ஒரு கல்வி, தங்களுடைய எதிர்காலம் கல்வி என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி தங்களுடைய எதிர்காலத்தை வளமாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் வருகிறார். அவர்கள் இங்கே எதிர்நோக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கும். முன்னே பார்த்தீர்கள் என்றால் யாழ்ப்பாணத்துக்கு கூடிய பல உணவகங்கள், பல பேக்கரிகள் எல்லாமே வந்து இந்த சிங்கள மாணவர்கள் வேலைக்கு இருக்கிறார்கள். அப்போ அவர்களும் அங்கே இந்த கஷ்டத்தில்தான் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அப்படி அவரையெல்லாம் பார்க்கும்போது எங்களோடு கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்படியான விடயங்கள் இன்றைக்கு பிக்மி ஓடுறதாக இருக்கட்டும், அதே போல் இரவு இந்த ஊபர் ஈட்ஸ் அண்ட் இரவு உணவுகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய தூக்கம் இன்றைக்கு இங்கேருந்து போய் வெளிநாட்டு நாங்கள் வேலை செய்கிற மாதிரி கடவுள் இருக்கிற மாதிரி இங்கே எல்லாம் உருவாகி கொண்டு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த மதிய உணவு திட்டம் என்பது ஒரு சாலை சிறந்த ஒரு போட்டத்தக்க விடயமாக இருக்குது. அது நீங்கள் அது என்ன மதிய உணவு என்று பார்த்தால் பலர் அதனால் பயனடைந்து கொண்டிருப்பார்கள். பலர் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு விட்டு படிக்கக்கூடிய மாணவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அங்கே உணவுன்னு பார்க்கும்போதும் அது சந்தோஷமா இருக்கு. அந்த விடயங்களை முன்னெடுக்கக்கூடிய அந்த கொடையாளிகள் அவர்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள. அப்போ மாணவர்கள் நோக்கக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்கு. மாணவர்களை உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய நீங்கள் மாணவர்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்கள், அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கள், வழிகாட்டல் கருத்தரங்குகளை மேற்கொள்ளலாம், மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய விடயங்கள் அதெல்லாம் கூட கட்சி சார்ந்து செஞ்சு நாங்களே பாராட்டி இந்த கட்சி மாணவர்களுக்கான எதிர்காலத்துக்கு இந்த விடயங்கள் செய்கிறாங்க, செமினாரை வைக்கிறாங்க, பேப்பர்ஸை கொடுக்குறாங்க, பாஸ் பேப்பர்ஸை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வெளிநாட்டு ஆசிரியரை கொண்டு வராங்க, இந்த யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்கு, எங்களோட வெளிநாட்டு புலம்பு டயஸ்போரா இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருந்தாங்கடா. அதை நீங்கள் செஞ்சு கொண்டு இந்தியாவில் நீங்கள் உரிமை போராட்டங்கள் செய்யுங்கள், என்னவும் செய்யுங்கள், நாங்கள் உங்களை கட்சி சார்ந்தவர்களாக பாராட்டிவிடுவோம். அதெல்லாம் விட்டுட்டு மாணவர்கள் தனியே போராட்டங்களை பதாகைகள் தாங்குவதற்கும் குழப்பங்கள் விளைவிப்பதற்கும் பயன்படுத்துவது என்பதை இந்த உலக மாணவர் தினத்திலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியல் கட்சிகள் கொஞ்சமாவது திருந்துங்கள், இல்லாவிட்டால் இந்த கொள்கைகளோடு வரக்கூடிய அரசியல் கட்சிகள் அது பெரும்பான்மை கட்சிகளாக இருந்தாலும் எங்களுடைய வாக்குகளை இலகுவாக கவர்ந்தெடுத்து சென்று விடுவார்கள். அதற்கு கடந்த தேர்தல் சிறந்த உதாரணம் என்பதையும் குறிப்பிடும். நிச்சயமாக, குறிப்பாக இப்படி பல பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு வறிய மாணவர்கள், வறுமையான ஒரு சூழ்நிலையிலிருந்து வருபவர்களுக்கு தான் சக மாணவர்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படி என்பதும் தெரியும். அப்ப இப்படிப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள், குறிப்பாகவே பல பல்கலைக்கழக மாணவர்களை எளிமையாக விமர்சித்து சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு என்னப்பா கேம்பஸுக்கு போறீங்க, அதுவும் தாண்டி என்ன படிச்சுட்டு வேலை இல்லாம தானே இருக்க போறீங்க, இப்படி என்ற பல விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு, ஒரு கௌரவத்தை நாங்கள் அந்த குடும்பத்திற்கு வழங்குவதற்கும் இந்த இலவச கல்வி அப்படி என்பது குறிப்பாக எங்களுடைய நாட்டில் அது ஒரு முக்கியமான ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பட்டதாரிகளே இல்லாத குடும்பத்திலும் ஆசிரியர், அதிபர், கணக்காளர், பொறியியலாளர், வைத்தியர் என்ற எத்தனையோ பேரை உருவாக்குவதற்கு இந்த கல்வி என்பது ஒரு எங்களுடைய தேசத்தில் ஒரு பெரிய காரணியாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்படி வறுமையிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செலவு செய்யக்கூடிய மாணவர்கள் எல்லாமே வந்து இந்த தங்களுக்கு பின்னுக்கு வரக்கூடிய ஜெனரேஷனை பத்தி கன்சிடர் பண்றது என்பது ஒரு ஒரு அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கும். இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த ஆடைகளை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் வறுமையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கறது, இந்த கல்வி சார்ந்த உபகரணங்கள் கொப்பி, பேன, பென்சில் அப்படி என்று அதை கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்கறது, பிளட் டொனேஷன் நிறைய செய்திருக்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்வு செய்கிறார்கள் அடிப்படையில் இந்த பிளட் டொனேஷன் அப்படி என்பது இருந்திருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களை வந்து ஏதோ ஒரு வழியில் தவறு செய்பவர்களும் இருக்கிறார்கள் தான், இல்லை அப்படி என்று மாணவர்கள் அப்படி என்ற அந்தஸ்தை பயன்படுத்தி கொண்டு தவறு செய்பவர்களும் இருக்கிறார்கள் தான். ஆனால் இவர்களால் உண்மையில் வறுமை நிலையிலிருந்து வரக்கூடிய மாணவர்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தில் அவர்களுக்குரிய அடிப்படை மரியாதைகள் நிறைய இடங்கள்ல பல்கலைக்கழக மாணவர்களுக்குரிய இந்த மரியாதை அப்படின்னு இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி படிக்கிற அண்ணாவாரர், யூனிவர்சிட்டி படிக்கிற அக்காவாரர் அப்படின்னு மரியாதை அவைய பார்த்துட்டு நாங்களும் இதே மாதிரி கேம்பஸுக்கு போகணும் அப்படி என்ற ஒரு ஆசையோடு பல்கலைக்கழகம் பலர் எங்களுக்குமே பாடசாலை காலங்களில் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் மாறி பல்கலைக்கழகத்துக்கு போனா பிரயோசனம் இல்லை அப்படி என்பது ஒரு வேலை சூழல் அப்படி என்றது ஒன்று உருவாக்கிட்டு, அதையும் தாண்டி படிப்பு எங்களுக்கு மிக முக்கியம், அதை எங்களுக்கு நாடு இலவசமா தெரியுது அப்படி என்றைக்குள்ள அதை எருக பற்றி கொள்ளுங்கள் அப்படின்றத நாங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த உலக மாணவர்கள் அதை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தனி மரியாதை இருக்கு. இப்போ இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் 30 நாள் 6 மாத கோர்ஸ், 1 வருஷ கோர்ஸ் இந்த கோர்ஸ்கள் தொடங்கும் நிறுவனங்கள் எல்லாம் இங்கே வந்துச்சோம். எல்லாருமே தங்களை பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்களும் ஒரு பட்டதாரி என்று காட்ட தொடங்கினார்களோ அப்பவே இந்த பல்கலைக்கழக மாணவர்களோட மரியாதை சமூகத்திலே
கொஞ்சம் குறித்து எந்த எல்லாருமே பட்டமும் கையுமா கஷ்டப்படாம நான் கஷ்டப்பட்டு போய் ஒரு கேம்பஸில் பட்டம் எடுத்துன்னு வரதுக்கும் சாதாரணமாக காசை வச்சு கொண்டு பட்டம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் அப்படியான நிலைமை இருக்கும். இருந்தாலும் மாணவர்களுடைய பலம் என்பது மிகப்பெரிய பலம். மாணவர்களுடைய பலத்தை பாவித்து தான் நாங்கள் அதுவும் பல்கலைக்கழக மாணவர்கள் பலமாக பல விடயங்களை இந்த மண்ணிலே இனம் சார்ந்து சாதித்து காட்டும். எனவே மாணவர்களுடைய பலத்தை விளங்கி கொண்டு உங்களுடைய எதிர்கால சமுதாயம் உங்கள் சார்ந்த சூழலுடைய முன்னேற்றத்துக்கு உங்கள் கல்வியை பயன்படுத்தி கொண்டு கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரியரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி.